வாய்ப்பினை எனக்கு இன்று ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் திரு துரை கணேசன் ஐயா அவர்களுக்கும் செயலர் ஆதி அன்பநாயகம் ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக ஷெரீஃப் சாருக்கும் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஷெரீஃப் சார் வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க, தமிழ் இலக்கிய பேரவை கூட்டத்துக்கு வந்து பேசலாமா, ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு. உடனே யோசிக்காமலே உடனே நான் வந்து பழமையும் புதுமையும் அப்படிங்கிற தலைப்பை வந்து சொல்லிட்டேன். அந்த இடத்துல ஏன் பழமையும் புதுமையுங்கிறத நான் உடனே சொன்னேன், எனக்கு தெரியல. இப்போ சார் திருப்பி என்கிட்ட கேட்டாங்க, எதில் பழமை எதில் புதுமை, எதை பழமைன்னு சொல்ல போறீங்க எதை புதுமைன்னு சொல்ல போறீங்கும் போது அந்த இடத்துல ஃபோனில் வந்து எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை சொல்றதுக்கு. ஆனால் நான் சொன்னேன், சார் இதில் எப்படியாவது, அதாவது எதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலையும் பழமையும் இருக்கும் புதுமையும் இருக்கும். இப்போ எனக்கு வந்து புதுமையாக தெரிகிற விஷயம் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்னுடைய பொண்ணுக்கு வந்து பழமையாக தெரியலாம். அதனால பழமையும் புதுமையுங்கிற தலைப்பை வந்து எல்லாம் ஒரு தனி ஒருவன் படம் வர்ற மாதிரி கோர்வையாக கொண்டு வந்து எப்படியாவது பண்ணிடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது சார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது ஒவ்வொன்றையா தனித்தனியாக கொண்டு வரணும்னு பார்த்தேன். கல்வி எடுத்துக்கலாமா, விருந்தோம்பல் எடுத்துக்கலாமா, இப்படி ஒவ்வொன்றையா வந்து கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அடுத்தது இது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த கோர்வை விட்டு போகாம ஒவ்வொன்றையா அதுக்குள்ள எப்படி சேர்த்து கொண்டு வரலாம்னு ஒரு நாள் வந்து யோசிச்சேன். அதுக்கான வழியை வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியை வந்து இன்னைக்கு எனக்கு இந்த தமிழ் இலக்கிய பேரவை மேடை வந்து கொடுத்துருக்குங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நான் இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வியை முன் வைக்கலான்னு இருக்கேன். இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஸ்பை இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா, ஏத்துக்குவீங்களா? ஒரு ஒற்றன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? யாரு சார்? அது விட்டுருங்க சார், இருக்காரு பாருங்க. இந்த கேள்விக்கு வந்து நல்ல பதில் சொல்லுங்க. நான் இதுக்கு வந்து க்ளூவும் கொடுக்குறேன். இந்த 20 பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ள ஒரு ஸ்பை இருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. அதாவது இதுல வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். உருவமே இல்லாதது அது, ஆனா உருவம் கொடுக்கும். உயிரே இல்லாததுக்கு கூட உயிர் கொடுக்கும். எஸ்.ஜே. சூர்யா பட டயலாக் மாதிரி குழப்பமா இருக்குதா? ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ உலகத்தையே ஆள போகுதுன்னு கொஞ்சம் வருஷத்துல அந்த செயற்கை நுண்ணறிவு தான். இதுதான் இப்ப புதுமையினுடைய உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு. இறந்த ஆளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி திடீர்னு காமிச்சிருந்தாங்க. அந்த பிளேன் கிராஃப்ட்ல என்ன நடக்குதுங்கிறத உள்ள போய் பார்த்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இது வந்து வரமா சாபமான்னு சொன்னா அந்த பதில் வந்து நம்ம கிட்ட இல்லை. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. இதுவும் புதுமைக்கு ஒரு சிறிய சான்று தான் இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பத்தி இப்ப ஆரம்பிச்சேனே, ஆக்கம்னு வந்தா கண்டிப்பா அடுத்தது ஒரு அழிவை பத்தி இருக்கணும்ல. சரி, அழிவை பத்தி கொஞ்சம் வேற விதமா பேசலாம்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழர் வந்து ஒரு அழகான வரி சொல்லியிருக்காங்க. பலிகளை கடந்து கூறிய வரிகள் என்ன தெரியுமா? என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடினும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்திடினும் காலால் மிதித்திடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாரதியாரும் இதே மாதிரி ஒரு வரி சொன்னாங்க, காலனை வந்து வென்றிடுவேங்கிற மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு வலிகளை கடந்து அவங்க சிறைச்சாலையில செக்கிழுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி அவங்களால மனதைரியத்தோட அப்ப பேச முடிஞ்சிருக்கு. சரி, அவங்கள விடுங்க, அவங்களுக்காக அனுபவ அறிவு வந்து ரொம்ப அதிகம், நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. 16 வயசுல அந்த காலத்துல ஒரு பெண்ணா இருந்துகிட்டு தில்லையாடி வள்ளியம்மைங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க, மகாத்மா காந்தியை வந்து சுட போன நேரத்துல முன்னாடி வந்து நல்ல நெஞ்ச நிமித்திட்டு என்ன சொன்னாங்க, முதல்ல என்ன சுடுங்க, என்ன தாண்டி அதுக்கப்புறம் நீங்க வந்து மகாத்மா காந்தியை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்திரலான்னு தைரியமா பேசினாங்க. அதாவது கல்லும் மண்ணையும் சாதத்தோட விறகி கொடுத்திருந்தாங்களாம் சிறைச்சாலையில இருக்கும்போது. அதுல இருந்து அவங்க வெளியில வந்து உடல்நல குறைபாடோட இருந்தப்ப மகாத்மா காந்தி கேட்டிருக்காங்க, எப்படி வந்து இதை சமாளிக்க முடிஞ்சது, இந்த ஜெயிலுக்கு போனதாலதானே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்டப்போ, இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக நான் திரும்ப சிறைச்சாலைக்கு போறதுக்கு தயாராகன்னு பேசினாங்க. அப்ப எங்க இருந்து இந்த மனதைரியம் அவங்களுக்கு வந்துச்சு? இந்த
மனதைரியம் வந்து அதெல்லாம் நான் சொன்னது பழமை. இப்ப புதுமையில குறிப்பா இளைஞர்கள் கிட்ட இருக்குதா? இதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதாவது ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஒவ்வொரு 43 வினாடிகளுக்கும் யாராவது ஒருத்தவங்க, அதுலயும் குறிப்பா இளைஞர்கள், இளம் வயதுக்காரர்கள் வந்து தற்கொலை முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுதான் புதுமையினுடைய வளர்ச்சியா? அப்ப எதுக்காக தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க? ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க. அம்மா அப்பா திட்டுறாங்கன்னா தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க. காதல் தோல்வின்னு சொல்லிட்டு அதுக்கு தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க. காதல் தோல்வின்னு எதை வகைப்படுத்துறாங்க? ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு காதல் தோல்வியா? இல்ல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ந்தது சிறப்பா? இதுவும் பழமை புதுமைக்குள்ள வருதா? இப்ப வந்து அப்படி இல்ல. பெரும்பாலும் எந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து ரொம்ப பிளாக் பஸ்டர்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3.5 வயசு 4 வயசு குழந்தைய வச்சிருப்பாங்க, ஒரு பொண்ணு தனியா நிற்பா, அவங்கள வந்து கரம் பிடிக்கிறான் இன்னொருத்தர், அவரும் அதே மாதிரி இருக்கிற ஆள் தான் வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு கதாநாயகன் அந்த மாதிரி இருக்கிறான், கதாநாயகி போய் வந்து அவங்கள விரும்பி திருமணம் பண்றா. சரி, அதாவது மறுமணம்ங்கிற பேர்ல போயிருதுன்னு வைங்களேன். கல்லூரி காலத்துல படிக்கும் போதே லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு போறாங்க. இதுக்கு நிறைய படங்களும் இளைய சமுதாயத்துல இருக்கிறவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த கலாச்சார மாற்றத்திற்கு பேர் தான் புதுமையா? இப்ப பழமையும் புதுமையும்ல ஒரு இடத்த நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப மீண்டும் நான் பழைய இடத்துக்கே வரேன். தற்கொலை முயற்சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு 43 வினாடிக்கும் யாராவது ஒருத்தவங்க உலகத்துல இறந்துகிட்டே போறாங்க. இத ஒரு விதமா நம்ம பழமையோட ஒப்பீடு செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழர் மரபு விளையாட்டுகள் மறந்து போனதும் இதற்கு காரணமாக தான் இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். தமிழர் மரபு விளையாட்டோட இதை எப்படி நம்மளால ஒப்பீடு செய்ய முடியும்? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பாம்பு கட்டம் விளையாண்டுருப்போம். நம்ம சின்ன வயசுல குழந்தை பருவத்தில இருந்தே பாம்பு கட்டம் விளையாண்டுருப்போம். இப்ப அதெல்லாம் வந்து நடைமுறையில நம்ம விளையாடுறோமா அப்படின்னு தெரியாது. அந்த பாம்பு கட்டத்துல எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒரு ஏணிப்படியில மேல ஏறுற அடுத்த வினாடியே நம்மளே அறியாம ஒரு பாம்பு சறுக்கி விட்டு கீழே விழுந்துடுறோமா? அந்த குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம இந்த ஏற்றத்தாழ்வுகளை விளையாட்டு மூலமா பார்த்து வளர்ந்ததுனாலேயே வாழ்க்கையில் உள்ள வர்ற ஏற்றத்தாழ்வுகளையும் குழந்தைகள் ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிக்கிற அந்த சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது. இப்ப கேம்ஸ் கூட முக்காவாசி எல்லாரும் செல்லுலையும் வீடியோ கேம்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உதாரணம்னு இல்ல, இதுதான் பெரும்பாலும் இப்ப நடைமுறையில இருக்கு. ஒரு அம்மா வந்து விடுமுறை நாள்ல தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்றாங்க, பையன்கிட்ட சொல்றாங்க, காலையில இருந்து அடைஞ்சு போய் செல்லையே பார்த்துட்டு இருக்கியே, வெளியில போய் கொஞ்ச நேரம் மைதானத்துல போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரின்ட்டு போயிடுறான். போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவனை காணலன்னு அவங்க அம்மா போய் பார்த்தா பெஞ்சில உட்காந்து செல்ல பார்த்துட்டு இருக்கான். உன்னை விளையாட தானடா நான் போக சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு, விளையாண்டுட்டு தானமா இருக்கேன் கம்ப்யூட்டர் செல் கேம் எடுத்து காமிக்கிறான். அப்ப இப்ப செல்லுக்குள்ளேயே மூழ்கி போய் செல்லுக்குள்ளேயே இருக்கிறதுனால உறவுகள் எல்லாமே இப்ப ரொம்ப பலவீனமாயிருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு பேசுறதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு கூட சாப்பாடு ரெடின்னு ஒரு அம்மா எப்படி சொல்றாங்க? அவங்க பையன் செல்ல பார்த்துட்டு இருக்க பையனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, கண்ணா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்றாங்க. 10 நிமிஷம் ஒரு நாள்ல எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத வந்து பேசிக்க கூடிய முடியாத அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னா இது என்ன புதுமை? அந்த காலத்துல அப்படி இல்லையே. ஒரு பாட்டியை சுத்தி அவங்க அம்மா, பையன், பொண்ணு, மருமக, பேரன், பேத்திங்க எல்லாரும் அப்படி சூழ்ந்து உட்கார்ந்து கையில அப்படி சாப்பாடை எடுத்து உருட்டி கொடுக்கும் போது அந்த கசப்பான பாகற்காய் கூட சுவையா தானே இருந்துச்சு. இப்ப என்ன சாப்பிடுறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியலையே. ஒரு கையில செல்ல வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க தெரியாது, இட்லியா தோசையா தெரியாது. இது செரிமானத்திற்கும் பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்த தானே செய்யுது. இந்த விஷயங்கள் வந்து யாருமே யோசிக்கிறோமா? இப்பவும் அனுபவசாலியா இருக்கிறவங்க, இப்படி கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்டையுமே பழமையினுடைய அந்த அருமைகளை சொல்லத்தான் செய்யறோம். ஆனா அதையும் மீறி காலத்தின் கட்டாயத்தால புதுமையை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கோம். சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. விருந்தோம்பலை பத்தி எடுத்துக்கலாம்.
ரொம்ப அருமையா சார் வந்து அன்னைக்கு அவையின் அமுத மொழியை பத்தி தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில பேசினாங்க. உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க விளக்கமும் சொல்லும் போது நான் திருப்பி சார்ட்ட போய் கேட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். அப்படி உபசரிக்காம இந்த காலத்துல பெரும்பாலும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. ஆனா அதே அந்த காலத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு நலம் விசாரிச்சு, குடும்ப சூழல் என்னன்னு எல்லாத்தையுமே விசாரிச்சு, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுத்து, அவங்க கையினாலேயே அதை பரிமாறி, அந்த ஒரு மன நிறைவும் உடல் திருப்தியும் இப்ப இருக்குதான்னு தெரியலையே. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னாலே ஐயோ இன்னைக்கு வராங்களா அப்படிதானே நினைக்கிறோம். இதுல யாரையுமே நம்மளால தவறா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப 2 பேருமே வேலைக்குன்னு போறாங்க. ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் போது வெளியில போகணும்னு நினைப்பாங்க. அப்ப வீட்டுக்கு யாராவது வரும்போது ஒரு சின்ன சங்கோஜங்கள் வர்றது சகஜம்தான்னாலும் பெரும்பாலும் இப்ப அப்படிதான் இருக்குது. எங்க பிரைவசி போயிடுச்சு அப்படின்றாங்க. அந்த காலத்துல வீடெல்லாம் அப்படி திறந்த வெளி பல்கலைக்கழகமா தானே இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாதே. இதுதான் புதுமையா. இத வந்து இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இதை யோசிச்சேன். நிலா வந்து ஜன்னல் பக்கத்துல இருக்குது. ராத்திரி நிலா வருது. ஒரு குழந்தை வந்து செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரமா நீ என்ன கூப்பிட்ட, நிலா நிலா ஓடிவான்னு செல்லுல ரைம்ஸ் கேட்டு நானே வந்துட்டேன் ஜன்னல் பக்கத்துல. ஆனா நீயே இன்னும் என்ன பார்க்கலங்கிற மாதிரி வேதனையா அந்த நிலா சொல்ற மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. இயல்பாவே இருக்கிற அந்த நிலா, இயல்பாவே இருக்கிற இயற்கை காட்சிகள், பறவைகள், இதையெல்லாம் பார்த்து சாப்பாடு கொடுத்த காலங்கள் போய் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? எப்பவும் செல்லு இல்ல டிவியை பார்த்துதான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அளவுக்கு அதிகமா அந்த இடத்துல வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு திணிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும். அதனால அந்த பிள்ளைங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். அப்ப அப்படி இல்லை. இயற்கையை பார்த்து கொடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணு போதும்னா அந்த குழந்தை போதும்னு சொல்லிடும், அவ்வளவுதான். அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சு கொடுக்குற அந்த உறவினர்கள் எல்லாருமே அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மகிழ்ச்சி, அந்த மனநிறைவெல்லாம் இப்ப ஏதோ கடமைக்கு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய முதல் புத்தகம் வந்து தேநீர் நேரம்னு ஒரு சிறுகதை புக்கு. அதுல சின்னஞ்சிறு ஏக்கங்கள்னு ஒரு கதை எழுதி இருந்திருப்பேன். அதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 8 மாச குழந்தைங்க வந்து பேசிக்கிற மாதிரி அதை வந்து கடைசியில காமிச்சிருப்பேன். அவங்கதான் 8 மாச குழந்தைங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை, ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா ஒரு ஏழை குழந்தை. இந்த குழந்தை சொல்லுது, எனக்கு வந்து சந்தோஷமே இல்லை, எனக்கு வந்து ஒரே சோகமாவே இருக்கு, சோர்வாவே இருக்கு அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீ தான் வந்து பஞ்சு மெத்தையில தூங்குறியே, நீ வந்து எப்படி இருக்கிற, பஞ்சு மெத்தையில தான் தூங்குற, விதவிதமா சாப்பாடு சாப்பிடுற, எல்லா இடத்துக்கும் நினைச்சா உன்னை உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போயிடுறாங்க, நிறைய என்னலாமோ வித்தியாசமாலாம் பாட்டு கேட்கிற, இதை விட உனக்கு வந்து சந்தோஷத்துக்கு என்ன குறைவுன்னு இந்த குழந்தை கேட்கிற மாதிரியும். அப்ப இந்த குழந்தை பேசுது அழுதுகிட்டே, நீ உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைச்சுதா? நீ வந்து பஞ்சு மெத்தையில தூங்கல, உங்க அம்மா மடியில தான் தூங்குற. அதிகமா வந்து நான் கேட்கிற மாதிரி பாடல்கள் கேட்கல, உங்க அம்மா அப்பாவுடைய தாலாட்ட கேட்கிற. உலகம் பூரா உன்னை சுத்தி காட்டல. ஆனா எப்படி ஒரு இட்லி கடை உங்க அப்பா வச்சு நடத்துறாங்க, அந்த வியாபாரம் முடிஞ்ச உடனே அந்த தள்ளு வண்டியில வச்சு உன்னை இந்த தெரு முழுக்க சுத்தி காட்டும் போது நீ என்ன பண்ற? கத்தி பாடுற உங்க அப்பா கூட சேர்ந்து. இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குதா? காலையில நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறாங்க, ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க, இருக்கிற ஒரு நாள் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போறாங்க, பொம்மை மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டு போறாங்க. எனக்கு என்ன லாபம்? அப்பவும் இந்த குழந்தை சமாதானப்படுத்த பாக்குது, எல்லாம் உனக்காக தானே பண்றாங்க, நீ நாளைக்கு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், இதுக்காக தானே பண்றாங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியும். நானா கேட்டேன், இந்த குழந்தை கேக்குது, இவ்வளோ பெரிய வீடு வேணும்னு நான் கேட்டேனா? இவ்வளோ லேக்ஸ் கணக்கா இப்படி எனக்கு ஒரு கார் வேணும்னு நான் கேட்டேனா? இதெல்லாம் அவங்களா வாங்கிக்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன், கடன் அடைக்கிறேன்னு சொல்லி இதை விட பெரிய வேலைக்கு போய் எனக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் கூடயும் நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா இதனால யாருக்கு என்ன லாபம்? எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டு நிகழ்காலத்தை அவங்க இப்ப கை விட்டுட்டாங்கன்னு அந்த குழந்தை அழுற மாதிரியும், அப்பதான் அந்த அழுத குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பாதுகாப்பாளரா இருக்கிற அந்த பெண் வந்து வாயில ரப்பர் அடைச்சிட்டு போற மாதிரியும் கதை தான் வந்து சின்னஞ்சிறிய கதை. இதுவும் பழமையும் புதுமையும்க்கு ஒரு உதாரணமா இல்லையா?
அப்ப இது எல்லாத்துக்கும் எது காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம எதை நோக்கி இவ்வளவு இயந்திரத்தனமா போறோம்? சாதாரணமா சொல்லலாம், இது எல்லாத்துக்கும் எது காரணம்? நம்ம எதை நோக்கி போயிட்டே இருக்கோம்? இதுக்கும் நான் ஒரு பாட்டையே ஹிண்டா சொல்லிடலான்னு பாக்குறேன். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், அப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது கடைசியில என்ன சொல்லுவாங்க? எதனை கண்டான், பணம் தானே படைத்தான். அந்த பணம் தான் இப்ப எல்லாரையும் ஓட வைக்குது. உண்மைதானே? அந்த பணமும் மனுஷனால கிரியேட் பண்ணதுதான். ஒத்துக்கிறேன், பணம் தேவைதான். இப்ப தேவைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. பணம் இருந்தாதான் வாழ்க்கையை நம்மளால நடத்த முடியுங்கிறது பொதுவான கருத்து தான். தேவைகள் அதிகமாகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவைகளை நம்ம தான் அதிகப்படுத்திக்கிட்டே வரோம் தான் நான் சொல்வேன். புதுமையில கண்டிப்பா அப்படிதான் பண்றோம். பிரச்சனைகள் ஒரு இரவும் பகலுமா மாறி மாறி வந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டம் போய் இப்ப பிரச்சனையே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. இந்த புதுமையில யார கேட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்பாங்க. எந்த ஒரு சந்தோஷம் இல்லாம பெத்த குழந்தையோட மழலை பேச்ச கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஓட்டத்துக்கு பேரு என்ன வாழ்க்கை? புதுமையில அந்த காலத்துல பணம் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு? சும்மா சொல்லலாம், பணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? பணத்தை ஈடுகட்டுறதுக்கு பண்டமாற்று முறை. எஸ், பார்ட்டர் சிஸ்டம். அந்த பண்டமாற்று முறையை நம்ம பாரதியார் எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதே பாட்டு தான் அன்னைக்கு ஆல்பர்ட் சாரும் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு. அப்பதான் எனக்கு இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சது அதோட நுணுக்கம் சொல்லும்போது. அதாவது கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். வீடு விட்டு வீடு கூட அவங்க பண்டமாற்று முறையை பத்தி பேசல, ஊர் விட்டு ஊர் சொல்லல, மாவட்டத்துக்கு சொல்லல. அதையும் தாண்டி வட மாநிலம் தென் மாநிலம் கூட நினைச்சிட்டாங்க. அந்த காலத்திலேயே ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தாங்க. இப்ப பணம் அந்த ஒற்றுமையை நோக்கி போகுதா? போட்டி பொறாம, இவங்களை விட இவங்க முன்னேறணும், இவங்களை விட நம்ம தாண்டி ஒரு படி மேல போகணும். டார்கெட் உலகம், எங்க பார்த்தாலும் டார்கெட் உலகம். ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். ஒரு முறை பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது ஒரு பூக்கார அம்மா பூ வித்தாங்க. கூடையில பூ இருந்துச்சு, கொஞ்சம் வாடின பூவா இருந்தது. இரவு ஒரு 7:30 7:45 இருக்கும். வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனா அவங்க விடாம திருப்பியும் பின்னாடி வந்தப்ப நான் என்ன இப்படி வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுடைய ஒரு 6-7 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை வந்துச்சு. அவங்க அம்மாவோட சேலை முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா எப்பமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கிற மாதிரி. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பூதாண்டா இருக்கு, அதை வித்துட்டு நம்ம போலாம் பாப்பா அப்படிங்கும் போது மனசு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப எவ்வளவு ரூபாமா? 30 ரூபாயோ 40 ரூபாயோ சொன்னாங்க. அந்த பூவெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் நீங்க கொடுக்குற ரூபால பாதி ரூபா தான் எனக்கு கைக்கு வரப்போம். அப்பதான் அது என்ன காரணம் அப்படின்னு தெரியும் போதுதான் காலையிலேயே இந்த பூக்கு எல்லாம் அந்த ஓனர் இருப்பாங்கல்ல, ஒரு 4-5 பேருக்கு இவ்வளவு பூவை பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த தெருவுக்குள்ள எல்லாம் போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லி. இரவு ஒரு கணக்கு இருக்கு, 8:30 மணி 9 மணிக்குள்ள அவர்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்தா அவருக்கு எவ்வளவு தேவையோ அந்த காசு போக இவங்களுக்கு தராங்க. அப்ப இங்கேயும் பணம் எவ்வளவு தூரம் அடிமைகள் மாதிரி மனுஷங்களை நடத்திட்டு இருக்கு பாருங்க. இந்த பணம்ங்கிற ஒரே ஒரு விஷயம். பாரதியார் அதோட நிக்கல, பொருட்களுடைய பண்டமாற்று முறையை வச்சு கூட சொல்லல. அதுக்கடுத்து இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. அது எப்படி பாருங்க, சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். கவிதைகளையும் ஒரு பொருளையும் எவ்வளவு அழகா ஒப்பீடு பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த இலக்கியங்களுக்கு இந்த புதுமையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. இத மாதிரி சில கூட்டங்கள் கூடுறதுனாலையும் கலந்தாலோசனை நடக்கிறதுனாலையும் மட்டும்தான் இந்த இலக்கியம் இன்னும் அழியாம இருக்கு. அவங்க எவ்வளவு தூரம், அவங்க எந்த பாரபட்சமும் பார்க்கல, மொழி பாரபட்சமும் பார்க்கல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு தமிழ் மொழி பற்றுள்ள அதே அவங்கதான் சுந்தர தெலுங்கினில் பாட்டி இசைத்துன்னு சொன்னாங்க. அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு ஒரு ஷேக்ஸ்பியர் புக் எடுத்துட்டு அழகா வாசிக்கவும் செஞ்சாங்க. மொழி பாரபட்சம் பார்த்தாங்களா? ஆனா இப்ப அதே மொழி புதுமையில நம்ம மேல எவ்வளவு ஆதிக்கத்தை செலுத்துது. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி மட்டும்தான். ஆனா அந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சா மட்டும்தான் குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஆதிக்கத்துடைய வெளிப்பாடு இல்லாம வேற என்னது? ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது, அங்க வலிச்சாலும் மம்மின்னு தான் கத்தணும்.
அந்த குழந்தை வந்து அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு டீச்சர்ட்ட போய் சொல்லக்கூடாது, மிஸ் மை ஸ்டொமக் இஸ் பெயினிங் தான் சொல்லணும். இல்லைன்னா ஃபைனு, இல்லைன்னா பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா. இது என்ன புதுமையான காலகட்டம்? தமிழை மறந்து மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் புதுமையா? கல்வியும் வியாபாரமா தானே போயிட்டு இருக்கு. எல்கேஜி குழந்தைய சேர்க்கறதுக்கு பெரிய பெரிய ஸ்கூல்ல தான் சேர்ப்போங்காங்க. எவ்வளவு அட்மிஷன் ஃபீஸ்? 1 லட்சம் 1.5 லட்சம் போடுறாங்க. அப்படி என்ன இருக்கு? சென்ட்ரலைஸ் ஏசி, எதுனாலும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணும். தும்மல் போடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது மொழி இருக்குதுன்னா அதுவும் அப்படிதான் சொல்லுவாங்களோ நோ தெரியாது. அப்படிதான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் படிப்பு தான். ஒரு நாள் லீவ் போட்டா கூட அந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்குலாம் போர்ஷன் போயிடும். டீச்சர்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, நோட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி பெற்றவங்களே சொல்ற வேதனைக்குரிய காலம் தான் புதுமையா? இப்ப நம்ம வந்து கல்வியை பார்த்தோம்ல, கல்விங்கிறத அடிப்படையா நம்ம புத்தகத்தை வச்சு படிக்கிறோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகமுமே இப்ப பழமையான விஷயமா தான், பழமையான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தூசி படிஞ்சுதான் ஒரு வீட்டுல, பெரும்பாலான வீட்டுல புத்தகங்கள் இருக்கு. இதை நான் இன்னும் ஒரு உதாரணத்தோட சொல்லட்டுமா? புத்தக கண்காட்சிங்கிறது பழமை, பல ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கு புத்தக கண்காட்சி. அதுல புதுமை என்னதுன்னு நினைக்கிறீங்க? புத்தக கண்காட்சி நடக்கிறது பழமை. அந்த புதுமை என்னது? உணவு திருவிழாவை சேர்த்தது புதுமை. அதுக்குதான் கூட்டம் வருது. அந்த புத்தக கண்காட்சியில உங்களுக்கு வயிறு பசிக்குதா, டயர்டா இருக்கா, வெளியில ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சு வெளியே போவாங்க. எத்தனை டீ கடை இருக்கு, எத்தனை வடை சாப்பிடலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாமே. அங்க கொண்டு வச்சா எல்லா கூட்டமும் அங்கதானே போகுது. பழமைக்குள் புதுமையை செலுத்தும் பொழுது பழமை நலிந்து கொண்டே தானே வருகிறது. பெருசா எடுத்து அடுத்த நாள் போட்டுருவாங்க. புத்தக கண்காட்சிக்கு இவ்வளவு கூட்டம் திக்கு முக்காடிட்டு வருது. ஸ்டால் எடுத்து போட்டோ போடுங்க. எங்க எந்த ஸ்டால்? காலச்சுவடுல கூட்டம் இருக்கா? இந்த பதிப்பகத்துல கூட்டம் இருக்கா? எல்லா நல்ல பதிப்பகத்திலையும் கூட்டம் இருக்கா? ஒரு சில ஆட்கள் தான் இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி பிரியாணி கடையில கூட்டம் இருக்கா? நிறைய இருக்கு. நாங்க அங்கேயும் பழமையான சாப்பாடு தானே கொண்டு வரோம். அப்படி சொல்லிட்டு இப்ப எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதை திருவிழான்னு சொல்லும் போது இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நெய்தல் கலை திருவிழா போன வாரம் நடந்துச்சுல்ல, எல்லாமே நடந்துச்சு. அந்த நெய்தல் கலை திருவிழால உயிரை கொடுத்து அவ்வளவு அழகா அவங்க வந்து பண்ணாங்க. அதுல பல கலைகள் நமக்கு தெரியவே தெரியாது. சாதாரணமா சில கலைகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாணர் அந்த கலையெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே இதுல சக்தி நான் இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து கேட்டேன், எனக்கு வந்து இந்த பாணர் கலை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து நவீன இசைக்கருவியை பயன்படுத்தினாங்க. சொல்லும் போதே அது ஒரு டியூன்ல சொன்னாங்க. 5 இணை அந்த இலக்கியங்களை பத்தியும் பேசினாங்க. மனம் உருகி கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப உடனே அன்னைக்கு நைட்டே எனக்கு அது ரிலேட்டடா 2 வீடியோ அனுப்பி வச்சாங்க. அந்த பாணரை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஒரு மரம், ஒரு காதலன் காதலியோட பிரிவு இல்லை. அந்த பிரிவு நல்லா கேட்கணும் சார். காதலன் காதலி பிரிவு இல்லை. குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்தப்ப வர்ற பிரிவு இல்லை. ஒரு மரம், நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண மரம், அது விழுந்துருச்சு, பட்டு போயிடுச்சு. அந்த மரம் விழுந்ததுக்காக எப்படி அழுறாங்க அப்படிங்கிறது தான் அன்னைக்கு அந்த பாட நிகழ்ச்சியில போட்டிருந்தப்போ மரம் தெய்வமாக பார்க்கப்பட்டது. இப்ப சாதாரணமா வயல்வெளிகளையும் மரங்களையும் வெட்டி நமக்கு நாமே அழிவதான தேடிட்டு வரோம். இந்த புதுமையில கேரளால நிலச்சரிவு யாருக்கே வச்சது? நம்ம தான் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இயற்கை சீற்றம் கொள்ளுதுன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல வந்து புதுமை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கலையை வந்து ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க. மாந்தரது உள்ள தாமரையில் வீற்றிருந்து அவர் தம் அறிவினுக்கு அறிவாய் நின்று குண்டெறி விளக்கி நன்னெறி காட்டும் தெய்வம் கலை தெய்வமே சொல்லி அந்த தமிழ் இன்பம் புக்ல ராபி சேதுபிள்ளையா அவர்கள் வந்து ஒரு வரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வரியை பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைய ஒரு தெய்வமா மதிச்சு கும்பிட்டு அந்த காலகட்டங்கள் போய் இப்ப கலையை வந்து ப்ரூவ் பண்ற இடத்துக்கு நான் சக்தி நான் பார்க்கும்போது நினைப்பேன், அந்த பொம்மலாட்டம் கலை மூலமா எத்தனை நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகணும், சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. நலிந்து வர்ற கலைகள் மூலம் நலிந்து வரும் நல்ல பழக்கங்களையும் வந்து எடுத்துட்டு போற அண்ணன் மாதிரி எத்தனையோ குரூப் இருக்காங்க. நம்ம அப்படித்தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இறுதியா வந்து நான் ஒண்ணு சொல்றேன், இவ்வளோத்தையும் பேசிட்டோம். எதுலெல்லாம் இருந்துச்சு, விருந்தோம்பல்ல ஆரம்பிச்சு செல்லுல ஆரம்பிச்சு கல்வி இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வரும்போது நான் ஒரு விஷயம் சொல்றேன்.
இப்ப ஐயா வந்து திருக்குறள் புக்கு கொடுத்தாங்கல்ல, எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இந்த திருக்குறள் புக்கு பழமையான புத்தகம் தான். ஆனா இந்த கருத்துக்கள் தான் இந்த புது யுகத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு உதவுது. நம்ம பாரதிதாசன் ஐயா எவ்வளவு அழகா பாடிப்பாங்க அந்த வரிகளை. அறமிதென்றும் யான் அறிகிலாத போதும் தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயன்னு சொல்லுவாங்க. அப்ப அறம் எங்கன்னு தேடும் போது திருக்குறளை எடுத்து காமிக்கிற காலங்கள் இப்ப வர போயிட்டு தானே இருக்கு. ஹைக்கூ கவிதைகள் 3 வரிகள் 2 வரிகள்ல சொல்ல வர்ற கருத்தை அடங்கி சொல்றோம். புது யுகத்துல 1.5 அடியில அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்காங்க அவங்க தெரியாது. ஆனா அந்த வாழ்க்கை நெறி இப்ப வரைக்கும் இருக்கு. இப்ப அந்த ஹைக்கூ கவிதைகள் அதுக்காக நம்ம சிறுமைன்னு சொல்ல முடியாது, திருக்குறளை மட்டும் தான் உயர்வாகவும் நம்ம சொல்ல முடியாது. பழமையும் நல்லா இருக்கு, புதுமையும் நல்லா இருக்குல்ல. 200 பக்க நாவல் படிச்ச காலகட்டங்கள் பழமைனா 2 பக்கத்துல முடிக்கிற சிறுகதைகள் புதுமை. இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? அதே கருத்துக்களை 2 இதுல கொண்டு வர்றதும் ஒரு திறமைதான். இப்ப அது 2 பேரால கூட சுருங்கிடுச்சு. நேர விரயம் காரணமாக புத்தகங்களும் சில விஷயங்கள் சுருக்கப்படுது. ஆனா அதுக்காக புதுமை வந்து மோசம்னு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். தொல்காப்பியம் பழமையான விஷயம்தான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி வந்த தொல்காப்பியம். ஆனா அதுல பேசப்பட்ட இலக்கணங்கள் இப்ப இதே பள்ளியில கூட நம்ம மாணவர்களுக்கு தமிழ் மொழியில இருக்கா இல்லையா பாட வகுப்புல? அப்ப இது புதுமை தானே. அதே சங்ககால பாடல்களை இப்பவும் நம்ம படிக்கிறோம். என்னன்னா இப்ப இருக்கிறத வந்து நம்ம அகராதி வச்சு படிக்கணுங்கிற அவசியம் பெரும்பாலும் வராது. அந்த காலத்து புத்தகங்களுக்கு கொஞ்சம் அகராதி வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக பழமை பெருசா புதுமை பெருசான்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? கடைசியா நான் ஒரு 2 லைன்ல சொல்லிக்க முடிக்கிறேன். பழமைக்குள் புதுமை புதைந்திருந்தது, இப்பொழுது புதுமைக்குள் பழமை புணர்ந்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை அளித்த ஷெரீப் சார், தமிழ் இலக்கிய பேரவையில் உள்ள அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி.